மாநகரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ். முதல் படத்திலேயே தனது வெற்றியை பதிவு செய்த லோகேஷ் அடுத்ததாக கைதி எனும் பிளாக்பஸ்டர் வெற்றியை கொடுத்தார். தொடர்ந்து மாஸ்டர், விக்ரம், லியோ என தொடர்ந்து வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்து வருகிறார். இவர் இயக்கத்தில் அடுத்ததாக உருவாக்கி வரும் திரைப்படம் கூலி. இப்படத்தின் மூலம் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் லோகேஷ் கைகோர்த்துள்ளார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கும் திரைப்படம் தான் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகின்றார். தற்சமயம் தென்னிந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களில் லோகேஷ் கனகராஜும் ஒருவர். இதுவரை லோகேஷ் கனகராஜ் 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார். அவர் இயக்கிய 5 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகும். தற்போது அவர் இயக்கிக் கொண்டிருக்கும் கூலி அவரது 6வது திரைப்படமாகும். இப்படமும் லோகேஷ் கனகராஜிற்கு ஒரு வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. யாரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றாது குறும்படங்களை இயக்கியதன் மூலம் பட வாய்ப்பை பெற்றார் லோகேஷ். என்னதான் உதவி இயக்குநராக லோகேஷ் பணியாற்றவில்லை என்றாலும் தன் முதல் படத்தை மிகவும் நேர்த்தியாக லோகேஷ் எடுத்திருந்தார். வித்தியாசமான அதே சமயத்தில் அனைவருக்கும் கனெக்ட் ஆகும் வகையில் மாநகரம் படத்தை இயக்கி தன் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார் லோகேஷ். அந்த படத்திற்காக லோகேஷ் 5 லட்சம் சம்பளமாக வாங்கினாராம். ஆனால் இன்று அவரின் சம்பளம் 50 கோடியை நெருங்கிவிட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அந்த அளவிற்கு அசுர வளர்ச்சி அடைந்த லோகேஷ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றார். தற்போது கூலி படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் லோகேஷ் தனது பிறந்த நாளை கூலி படக்குழுவுடன் கொண்டாடி இருக்கின்றார். ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் ரஜினியோ மற்ற நடிகர்களோ இல்லை. அநேகமாக தனது உதவி இயக்குநர்களுடன் லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார் என அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிகின்றது. தற்போது கூலி படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. கடந்த மாதமே ரஜினி சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் படமாக்கி முடிக்கப்பட்டதாம். எனவேதான் ரஜினி லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிகின்றது. இந்நிலையில் இன்று லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாள் என்பதால் கூலி படத்தில் இருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். கடந்த சில நாட்களாக இன்று கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியாகும் என சொல்லப்பட்டது. எனவே லோகேஷின் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி டீசர் வெளியாக இருப்பதாக வந்த தகவலினால் ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர். ஆனால் இதுவரை கூலி டீசர் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இதனால் கூலி டீசர் வெளியாவது சந்தேகமாகவே இருக்கின்றது. இருப்பினும் லோகேஷின் பிறந்த நாளுக்காக ஏதேனும் ஒரு போஸ்டரையாவது ரிலீஸ் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை ரஜினி ரசிகர்களின் ஆசையாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.